அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால் நன்மை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. மேலிடத்தில் இருந்த பொறுப்புகள் அதிகமாகவே வழங்கப்படலாம். குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுனால செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனவருத்தங்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்க செய்யும். பிள்ளைகளுடன் மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதை கழிப்பீங்க. வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கவும் செய்யலாம். எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் வீண் கவலையும் ஏற்படலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமையும் அதிகரிக்க செய்யும். செல்வம் பல வழிகளிலையும் சேருங்க. வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. தங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து அதிகரிக்கவும் செய்யலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் சாதகமாகவே நடந்து முடியும். பயணங்கள் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். மனதில் நிம்மதி உண்டாக செய்யும். உதவி அப்படின்னு வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்வீங்க. இரவில் நல்ல உறக்கங்கள் வரும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறும் நிலையும் உருவாகலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதால் செலவுகளும் அதிகரிக்க செய்யும். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். எதிலையுமே ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். இல்லையெனில் பலரையும் விரோதித்து கொள்ள வேண்டியும் இருக்கலாம். வரவேண்டிய பணம் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கப்பெறுவீங்க. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க தங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தியை தரும். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கும் அன்பு நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்தினர் வருகையும் இருக்குங்க. தந்தை வழியில இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும். பிதுர்ஜித சொத்துக்களை கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவாங்க. தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. போட்டிகள் அகலும். தடைபட்ட பண உதவியும் கிடைக்கப்பெறும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பிப்பீங்க. செலவுகளும் குறைய ஆரம்பிக்கும். உடன் பணிபுரிவோர் தங்களது ஆலோசனைகளை கேட்பாங்க. நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து அதிகரிக்கவும் செய்யலாம். சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். பணவரத்து கூடும். செயல்திறமை அதிகரிக்கவும் செய்யும். வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நன்மையை தருங்க. மனதில் இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாகலாம். எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறும். வாக்கு வன்மையால் எந்த காரியத்தையும் சுலபமாக செய்து முடிச்சிடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க. பணவரத்து திருப்தியாகவே இருக்கும். எல்லாவற்றிலையுமே முன்னேற்றம் காணப்படும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யும். குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவி கிடைக்கப்பெறுவீங்க. வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். எதிர்ப்புகள் விலகும். தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் சிறப்பாகவே நடக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி காண்பீங்க. மனக்கவலை நீங்கும். பணவரத்து அதிகரிக்கவும் செய்யலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை செய்து முடிச்சிடுவீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். சூழ்நிலை உருவாகவும் செய்யலாம்.
தேவையான நிதி உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. பணி சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கப் பெறுவீங்க. மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீங்க. எதிலையுமே முன்னேற்றம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. பணவரத்து அதிகரிக்கவும் செய்யலாம். அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது நன்மையை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிகம் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதற்கு ஏற்ற பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிர்வாக திறமை பளிச்சிடுங்க. எதிர்ப்புகள் குறையும். காரிய தடை அகலும். எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீங்க. அதே நேரம் உறவினர்கள் மத்தியில் தங்களது கௌரவம் உயரவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடியும் வரலாம். கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்டுவீங்க. ஆரோக்கியம் சீராகவும் ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களிடமிருந்து ஒரு இணக்கமான சூழல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுபகாரியங்கள் குறித்த கவலைகள் நீங்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். தங்களுக்கு பாசிட்டிவான ஆற்றல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகின்றது. தங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் செய்யலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் இருந்த அண்ணன் தம்பி கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டங்க. மற்றவர்களின் விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. பணப்பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில பரஸ்பர அன்பு அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுக்கு புரிதலும் அதிகரிக்க செய்யலாங்க. அதே நேரம் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவால் புதிய காரியத்தை தொடங்கி வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொன்னான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே நேரம் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே சுலபமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் செலவிடுவீங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்களுடன் பேசும்போதும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தொழில் ரீதியாக சிறிய தடைகள் வந்தாலும் தங்கள் சமயோஜித புத்தியால் அதை முறியடிச்சிடுவீங்க. வாகன பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகத்தில் புதிய சவால்களை சந்திக்கவும் நேரிடலாம். ஆனால் தங்களது திறமையால் அவற்றை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகவும் செய்யும். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவைங்க. கடன் தொல்லைகள் படிப்படியாகவே குறைய ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் கைகூடி வரலாம். சுப செலவுகள் தங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த நிதியுதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் செய்யலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க. அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான திருப்பங்கள் சில கிரகங்களின் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம். வழக்கு விவகாரங்களில் தங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பலுவும் ஏற்படலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியும் இருக்கலாம்.
குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். மற்றவர்களின் பேச்சு கேட்டு எதிலையுமே ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. பண தேவை இந்த காலகட்டத்தில் உண்டாகத்தான் செய்யும். அதே மாதிரி நல்ல லாபம் வந்து இந்த தொழிலில் வந்து நல்ல லாபமும் முன்னேற்றமும் இருக்கலாம். புதிதாக தொழில் துவங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் மேலுங்கலாம். தேவையான கையிருப்பு இருக்குங்க. குடும்பத்தில் சில விவாதங்கள் வந்து போகலாம். பிள்ளைகளின் விஷயத்தில் கவலை வேண்டாம். இருக்கக்கூடிய இடத்துல இருப்பது இன்னும் அதிக நன்மையை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலையை தொடர்ந்து நல்ல முறையாக பணியாற்றி வருவாங்க. மற்றவர்களின் பொறாமைக்கு ஆளாகவும் நேரிடலாம். கேட்ட உதவிகள் அலுவலகத்தில் கிடைத்தே தேருங்க. சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வீங்க. பெண்கள் நல்ல விதமாக குடும்பத்தை வழிநடத்துவாங்க. மாமியார் மருமகள் பிரச்சனையின்றி சுமூகமான சூழ்நிலை நிலவுங்க. மாணவர்கள் மேற்படிப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம். பெற்றோர் ஒத்துழைப்பு நல்குவாங்க. இந்த காலம் பொருள் வரத்து அதிகரிக்கவும் செய்யலாம். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாகவே நடந்து முடியும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல சாதகமான நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றமும் உண்டாகலாம். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியும் குறையுங்க. திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தந்தையின் உடல்நிலையில கவனமாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவே காணப்படுவாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பரிவர்த்தனை யோகம் வந்து பெருக்கிறதுங்க. அதாவது நீங்கள் ஒரு பணத்தை வந்து பரிவர்த்தனை மேற்கொள்ளும் பொழுது அதில் ஓரளவுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட தங்களுடைய கைக்கு வந்து சேரலாம். உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகல ஆரம்பிச்சிடும். தொழிலில் வருமானம் நல்லபடியாகவே இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுனால மனக்கவலையில் இருப்பீங்க. குடும்பம் ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ முக்கிய முடிவுகள் எடுக்க சற்று கஷ்டப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம்.